ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிச்சர் கேமிங் சேனல். நம்ம சேனலில் என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கார் டீலர் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டிஸ்கார்ட் ஐடியை கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த கேம் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு கார் டீலர், கார்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி திருப்பி நம்ம விற்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த கார் கேமோட கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம வந்து 48 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஓகே, வெல்கம் டு த கார் டீலர் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேசுகிறாரு. நான் வந்து சாம் நம்மளோட பேர். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேமில் வந்து நீங்கள் வந்து ரெஃபிஷ் காரை வந்து எடுத்து அதை வந்து நெகோஷியேட் ப்ரைஸ்க்கு வாங்கி அதை வந்து ரெடி பண்ணி வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வந்து விற்கலாம், டிஸ்கவர் பண்ணி விற்கலாம். இன்ஸ் அண்ட் அவுட் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெசிஷன்ஸு, சேப்ஸு எல்லாமே நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ் வந்து நமக்கு கால் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. I'm a bit late for the company. I was stopped by some duties. But don't worry. I have a task for you to start with. And by the time you get settled, I'll be there. First, we have a fresh car to pick up from one of my contractors. You don't have to worry about money. Everything is already settled. You're supposed to take the trailer and bring the car to the garage. A few moments later. Well, come on. There's no time to waste. Just come back carefully. ஓகே, நம்ம வந்துருக்கு கார் போல் இருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து பணத்தை பற்றி கவலைப்படாத, நான் கான்ட்ராக்ட் செட்டில் பண்ணிட்டேன். நீ உள்ளே இருக்க வண்டி எடுத்துகிட்டு போய் டோ ட்ரக் தான் இங்கே நிற்கிற பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் நீ வந்து அந்த காரை வந்து கிளைமெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி விற்க ஆரம்பி. நான் வந்து சில ரீசன்ஸ்க்காக வெளியே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது கார் நேவிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து போக சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரீவியஸ் என்னால் பார்த்துக்கலாமா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டார் தான் வந்து டீலரோட வீடு. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ வண்டி எடுக்கிறோம், கடன்னு ஓடுறோம். ஓகேங்களா? ஓகே, எந்த பக்கம் சென்டரில் கார் டீலரோட வீடு. ஓகே, நம்ம மேப்பில் வழிதோறி வந்துட்டோம். இந்த ரைட் எடுத்து அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, மேப் 1000 காட்டும், நம்ம போகிறதா. அச்சுச்சூ. ஓகே, பிரச்சனை இல்லை, சேஃப் தான். ஓகே, கொஞ்சம் தூரம் தான், அந்த அங்கே தான் இருக்குது அந்த காரு. எஸ் மக்களே, இந்த கார் இங்கே தான் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காரு ஒரு மாதிரி பழைய கார் மாதிரி இருக்குது. இந்த வீடே பழைய வீடு மாதிரி தான் இருக்குது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஸ் டேப் டு என்டர் பார்க்கிங் மோட், பார்க் த வெஹிக்கிள் டு த பார்க்கிங் ஜோன் இன் யூ அண்டர் த ஃப்ரண்ட் வீல்ஸ் ஃபார் கார் டு பி டோவ்டு. ஓகே, using E to lift the hook, then attach into the vehicle, pick up the remote by press E, extend the ramp by pressing X, winch the vehicle by pressing Z. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த கார் எடுத்துகிட்டு போகணுமாம்மா, இங்கே நிப்பாட்டிட்டு டேபை வந்து கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் டயர் வரை கொண்டு போகணுமாம்மா. எஸ், ஓகே, ஃப்ரண்ட் டயர் வரை கொண்டு போய் ஓகே இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ, இருங்க. கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இறங்கிட்டு நம்ம இந்த ஹூக் எடுத்துகிட்டு போயிட்டு காரோட ஃப்ரண்ட் பானட்டில் வந்து மாட்டணும். எஸ், மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து காரில் ஏறிக்கு வந்து ஓகே, இப்போ எக்ஸ் அமுத்தணும்னு நினைக்கிறேன். லைக் தட். இப்போ எக்ஸ் தான் அமுத்தணும். E2. ஓகே, மாட்டியாச்சு நம்ம. ஓகே, தெரிஞ்சு இங்கே அமுத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்போ எழுக்கிறது?
ஐயோ டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்குங்க. எதை பற்றி புல் பண்ணுறதுனே தெரியலைங்க. எக்ஸாம் தானே புல் ஆகும்னு சொன்னாங்க. வண்டிக்குள்ளே ஏறி கொஞ்சம் எக்ஸாம் தருமா? ஓ இங்கே இருக்கா சுவிட்ச் எடுக்கணுமா? ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே இப்போ இசட் தானா கார் நம்ம வாட்டுக்கு வந்துடும். இந்த ரிமோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு நமக்கு. ஓகே ஃபஸ்ட்டு காரை நம்ம வெற்றிகரமாக எடுத்தாச்சு. இதை இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துட வேண்டியதா. ஓகே நமக்கு கால் வந்துருச்சு. We have an appointment with a customer for today for one of our cars. The car is pitch perfect. In truth, everything is fine. But it has a small defect with the exhaust. Nothing big, a minor leak. But as luck would have it, we ran out of sealant tape. Okay. Fortunately, you'll be passing near the store, so I figured you'd get it done. I'll send you a few pennies on your MOBA cash. Come back soon and we'll see each other outside the company. ஓகே அதாவது நம்ம பாஸ் இப்போ என்ன ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த காரில் வந்து ஒரு லீக் இருக்காமா சைலன்சரில். ஸோ அந்த லீக்கை வந்து அடைக்கணுமாம்மா. அப்படி சொல்லிட்டா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து வந்துடுவாங்களாம்மா. சின்ன மைனர் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். போக போக தான் டாஸ்க் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே டோ பண்ணிட்டு இழுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கராஜில் கொண்டு போய் ரிவர்ஸில் போடணுமா எப்படி போடணும்னு தெரில. ஓகே நம்ம ரிவர்ஸ்லேயே போட்டுக்குவோம். ஓகே ரிவர்ஸில் போவோம். ஓகே ஓ கார் ஒன்று அங்கே இருக்கா? ஓகே ஓகே நம்ம இப்போ கார் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இல்லை. எனக்கு புரிஞ்சு வச்சுங்க என்னாச்சுன்னு. இந்த சைடில் இருக்க நீட்டிகிட்டு இருக்குல்ல அது வந்து நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டோம்னா கார் ஓரளவுக்கு நீட்டாக போகும்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே இப்போ ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ பாருங்க பிரச்சனை இல்லை வரும். ஓகே ஓகே இப்போ நம்ம இறங்கிட்டு ஸோ இதை எடுத்து இப்போ வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எஸ் காரை புல் டவுன் பண்ணிவிட்டு போதும் 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 போதும். ஓகே இதை இங்கே வச்சுட்டு இந்த ஹூக்கு முதல்ல எடுத்து விட்றலாம். ஓகே இந்த இடத்துல மாட்டியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து திருப்பி ஃபிட் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு அதாவது நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு ஸோ ட்ரக்கை வந்து ஓகே இந்த இடத்துல வேணாம் இது ஏதோ கார் பார்க்கிங் ஆட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ட்ரக்கை நம்மளோட கடைக்கு முன்னாடி நிப்பாட்டிக்குவோம். ஸோ ப்ராப்ளம் இல்லாத வேலை. ஓகே இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் சின்னதாக ஒரு பார்க்கிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டிக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட அவ்வளோ கார் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கலாம். எஸ் ஓகே ஓகே காரை நம்ம நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம வேகமாக போயிட்டு நம்ம இப்போ கொண்டு வந்த காரை வந்து எடுக்கணும். அந்த காரை இப்போ எடுத்து கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஓகே ஃபஸ்ட்டு இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஓகே இப்போ இந்த காரை என்ன பண்ணணும்? E2 ரிப்பேர். ஓகே ஓகே இதில் எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி விசிட் ஆட்டோமோட்டிவ் ஸ்டோர் அண்ட் பை சீல் டேப்பா எக்ஸாஸ்ட்டு. ஓகே இந்த இடத்துல தான் நமக்கு வந்து லீக் இருக்குது போல் இருக்கு. அந்த லீக் நம்மளே செய்ய முடியுமா என்ன? இப்போ எதுக்கு பெயிண்ட்டு? ஓ இங்கே இருக்குங்க இந்த சீலு தெரியுதுங்களா? ஓகே 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 இப்போ நம்ம எங்கே போகணுன்னா ஏதோ கடைக்கு போக சொல்கிறாங்க. அந்த கடைக்கு இந்த வண்டியில் போயிட்டு வரலாமா? நம்மகிட்ட வர கார் இல்லையே.
சரி, போகிற வழியில் எங்கே நின்று தொலைச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து நம்மளோட வெஹிக்கிள் எடுத்துருக்கலாம் வேண்டியதான். ஓகே, கம்பி வேலி எதுவும் இல்லை, ஸோ நம்ம இதிலே போயிடலாம். அடே, காருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நம்ம இப்போ எடுத்துகிட்டு அந்த ஆட்டோமோட்டிவ் ஸ்டோருக்கு போயிட்டு சீல் டேப் வந்து வாங்கணும். அதை வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாரும் செத்துருப்பாங்க. லைட்டாக பக் இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓகே, இதுதான் அந்த கடையா? கடை நான் நினைச்சேன் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது கடையை நான் எதிர்பார்க்கல. ஓகே, இவன்ட்ட போயிட்டு நம்ம வந்து சீல் டேப் வந்து பை பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ பை பண்ணியாச்சு. Yeah, kid, I tell you, the life of a boss is not so easy at all. I have to get a few more things done urgently, but since you went smoothly, why don't you take care of that exhaust yourself? It's easy. Find the leaks and just seal them with the tape. Is this standard procedure? Sure it is. Such an exhaust will serve for years to come. I have to go. I'll get back to you. எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த பாஸ் நம்மக்கிட்ட நம்மளை வந்து முழுசாக வேலை பார்க்க பார்க்குறான். இவன் வரேன்னு சொல்லியிருந்தாப்புலையே இப்போ வரலைங்கிறான். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க் த கார் இன்டு ரிப்பேர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராக்ட் ஹூட் பை ப்ரெஸ்ஸிங் இ டு ரிப்பேர் வெய்வ் ரொட்டேட் கேமரா. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளே இந்த ப்ரொசீஜரை பார்த்தோம். ஓகே, காட் இட். ஃபைன் லீக்ஸ் ஹோல்ட் எல்எம்பி அண்ட் மூவ் மவுஸ். ஓகே ஓகே, இப்போ நம்ம கடைக்கு நேராக போய் உள்ள வண்டி சொல்லிட வேண்டியதான். அடே ஓகே, இதில் ஆக்சுவலாக வந்து கார் ரீசெட் மூட்னு ஒன்று இருக்குது. இது அமுத்தினா வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட கார் வந்து கவுந்துருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஓட்டியிருந்தால் அதை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அது வகையில் ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடிக்கடி கொண்டு போய் கவுக்குறோம். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு காரை நம்ம எப்படியாவது இப்போ ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, போய் நிப்பாட்டியாச்சு. கார் நம்ம ஆல்ரெடி அங்கேருந்து நிப்பாட்டியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இ டு ரிப்பேர் கொடுத்து இப்போ எல்எம்பி யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது எக்ஸாஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குது லீக்கு. எஸ், இந்த இடத்துல லீக் இருக்குது. ஓகே, டேப் போட்டு ஒட்டியாச்சு. நமக்கான வேலைகள் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த காரை வாஷுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு என்னடா? ஓகே, ஃபைன் த ரிப்பேர் எக்ஸாஸ்ட்டு பைப் லீக்கு. ஓகே, பைப் லீக்கில் ஒன்று இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வேற எங்கேயும் லீக் இருக்கா என்ன? இது லீக் கண்டுபிடிக்கிற மிஷின் ஆமாங்க. ஓகே, இப்போதைக்கு லீக் இல்லை. ஓகே, ஓகே, இந்த இடத்துல லீக் இருந்து அடைச்சாச்சு. என்னங்க சொல்கிறாங்க? அடைச்சாச்சுலங்க. ஓகே, இந்த இடத்துல லீக் இருக்குங்க. முடிச்சாச்சு. ஓகே, 2 லீக் வந்து நம்ம இப்போதைக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து காரை வந்து Well, splendid. A little more, and you will earn your first day's pay. I'm already on my way, but maybe in the meantime, you could take a couple of photos of this wagon from the trailer. It's important. Remember that on these photos will depend how quickly we will be able to find a deer for this wreck. Customer for this god. And one more thing. The previous owner said that the car he is handing over is washed. I hope he kept his word. Otherwise, you have to deal with it. Photos of a dirty car will not be of much use. முதல்ல காரை கதவு சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல விட்டு போய் காரை வந்து ஓகே, R2 ரொட்டேட் நாசிலு. ஓகே, X2 பட்டன் டு ஹைலைட் எலமெண்ட்ஸ் டு ரெக்வயர்டு கோட்டிங் கிளீனிங்.
அப்ளை அன்டில் ப்ராசஸ் ஃபில்ஸ் அப் 100. ஹோல்டு டேப் டு சூஸ் ரைட் டூல். ஓகே. ஓகே, கார் விட்டு பழங்கியாச்சு. வந்து ஏதோ நாசில் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஃபோம் அடிக்கணுமாம்மா. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஃபோம் அடித்தாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோம் அடிப்போம். இந்த காரை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பார்ப்போம். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லைங்க பார்க்குறவங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது. எல்லா யூடியூபர்ஸும் சப்ஸ்கிரைபே சைன் பண்ணுறாங்க, நம்மளால் ஏன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக இருக்குது. எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த மிஷின் எடுத்தாச்சு. ஓகே, வேறு என்ன எடுக்கணும்? வேறு ஏதாவது கழுவணுமா என்ன? ஓகே, என்னடா பண்ணோம்? ஓ, பின்னாடி கொஞ்சம் இருக்குங்க, அதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, எஸ். ஓகே, ரின்ஸ் ஆஃப் த ஃபோம் வித் வாட்டரா? அப்படின்னா ஓகே, இந்த காரை பிக் பண்ணுமா என்ன? இல்லைங்க, அங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஏதோ வாட்டர் எடுத்துகிட்டு வரணுமாம்மா. தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த காரை கழுவணுமாடா? என்னடா இதே வருது எப்போத்தாலும்? இந்த மிஷினே வருது. ஓகே, கழுவுறதுக்கு என்ன மிஷினுமே இல்லையாடா? ஓகே, இதில் R2 ரொட்டேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திருப்பி அந்த ப்ரிவ்யூ பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, கண்ட்ரோல் க்ரௌச்சா? ஓ, அண்டர் பாடிஸில் இருக்கா? அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சேடா. எதுக்கு மறுபடியும் பண்ண சொல்கிறாங்க? அதெல்லாம் நம்ம க்ளீனாக பண்ணியாச்சே. ஓகே, R2 ரொட்டேட் நான் சொல்லி X2 ஸ்கேனரு. ஓகே, நம்ம எந்திரிச்சிட்டு இந்த காரை வந்து எக்ஸ் பண்ணுவோம். X2 ஸ்கேனரா? யூஸ் டூல். என்னங்க பண்ணணும் இப்போ? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகே, என்ன பண்ணுறோன்னு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இந்த இடத்துல போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. ஓகே, வாஷிங்க்குன்னு ஒரு இடம் இருக்குது, பட் அங்கே தண்ணி ஃபெசிலிட்டி இல்லாமல் என்னங்க பண்ணுறது? தண்ணி இல்லை. ஹவு டு ஃபைண்ட் த வாட்டர்? என்னங்க எதையுமே கிராப் பண்ண முடியல. ரின்ஸ் ஆஃப் த ஃபோம் வித் வாட்டர். ஓகே, வித் வாட்டர்னு சொல்கிறாங்க. தண்ணி எங்கே இருக்குது? அதுதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே இப்போதைக்கு. தண்ணிக்கு நான் எங்கடா போவேன்? எங்கடா இருக்குது தண்ணி? ஓகே, தண்ணி இல்லை. ஓகே, டேப் அமுத்தி நம்ம இப்போ வாஷ் பண்ணணும். ஓகே, இதுலேயே வந்து டபுள் இது இருக்குது, அது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். நம்ம காரை வந்து வாஷ் பண்ணிட்டோம், நீட்டாக வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். க்ளீனாக வாஷ் பண்ணணும், அதுதான் மேட்ரு. ஸோ ஃபோமே இல்லாமல் மாதிரி.
ஃபோமே இருக்கக்கூடாது, ஒரு ஃபோம் கூட இருக்கக்கூடாது. ஸோ நீட்டாக வாஷ் பண்ணிடலாம். ஓகே, எதுவுமே நம்ம தேய்க்கல, ஜஸ்ட்டு வந்து வாஷ் மட்டும், சோப் மட்டும் போட்டு நம்ம வந்து ஃபோம் எடுத்துருக்கோம். ஓகே, கை வச்செல்லாம் எதுவும் தேய்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சின்ன ரஸ்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காரை விற்கிறதுக்குள்ளே. வந்து பார்ப்போம். ஓகே, வாசியில் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம், அதே இதில் அடிக்க முடியல. ஓகே, இப்போ ரொட்டேட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணணும். அதை நம்ம காரை விற்க முடியும். ஓகே, பிக் த கார் இன் த மார்க்கெட் ஸ்பாட். ஓகே, கார் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க காரை. ஓகே, என்னது குட் லிசனிங் இன்க்ளூட் அப்ராப்ரியேட் ஃபோட்டோ பையர்ஸ் கேன் சி த கண்டிஷன் ஆஃப் த கார், புல் த டேப் அண்ட் லெட் ப்ரீ செலக்ட் த கேமரா. Okay, WSD key, press LM to take photo, space bar, and these type of points visible of the car points are the visible. Okay, frame car point already captured previous photo. ஏதோ கொடுத்துருக்கானுங்க, ஒன்றும் புரியல. ஓகே, சாரி தெரியாம கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஓகே, காரை இங்கே வச்சுட்டு நம்ம இப்போ இறங்கி டிஎம் தரோம்னா கேமரா ஆப் வரும். ஸோ அதை வந்து வச்சு காரை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. நம்ம ரிப்பேர் பண்ணணுமா? ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து காரை வந்து விற்கணுமா? அந்த ரெஸ்டோரண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு போக வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் காரை நம்ம விற்க முடியும். சாரி, டபிள்யூ பக்கில் எஸ்எம் தின்னேன் ஒரு ஃபோர்ஸில். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ கார் ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கார் ரிப்பேர் பண்ணிட்டேன்டா ஆல்ரெடி. அது 2 ஓட்டையும் அடைச்சாச்சுடா. ஓகே, ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் கேப்சர்ட் அப்படின்னு சொல்லி 7 ஃபோட்டோ. ஓகே, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு என்னென்னு. ஓகே, இப்போ இந்த காரை நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு, ஓகே இந்த இடத்துல நம்ம வச்சுக்குவோம், ப்ளஸ் இந்த இடத்துல வைப்போம். ஓகே, எந்தெந்த பாயிண்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த வேங்கிளில் மட்டும்தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு, எல்லாம் கவர் ஆகிற மாதிரி. ஸோ பின்னாடி சைடு கவர் ஆகிற ஃபோட்டோ எடுத்தாச்சு, சைடு வியூ கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்தாச்சு. வேலை முடிந்து விட்டது. Well, kid, I didn't know you were so artistic. Don't worry about putting up an offer. I have your photos and I'll finish it. After all, it can't be that you're harping on your own here. I'll take care of the sale of this wagon. You're off for today. Get some rest, because you have a lot of work ahead of you tomorrow, and I won't have as much time for you as I did today. என்னங்க இது, எங்கேயோ பார்க் பண்ண சொல்லுது, எங்கேன்னு தெரில. ஓகே, நம்ம இந்த இடத்துல காரை பார்க் பண்ணுவோம். மேபி எடுத்துகிட்டு போக சொல்லிச்சுன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆக்சுவலாக ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க தம்பி, இன்றைக்கான வேலை வந்து உனக்கு முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் பரவாயில்ல, நம்ம போய் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஒரு கேஸ் சம்பாதிச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான ஆளில் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம 100 காலில் டீலை விற்று செஞ்சிடலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.